Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நாங்க வந்து one day trip வந்து நந்தி ஹில்ஸ் வந்து போயிருந்தோம். அந்த vlog தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. நாங்க வந்து சண்டே போல நாங்க வந்து நந்தி ஹில்ஸ் போயிருந்தோம். சோ எப்படி பிளான் பண்ணி நாங்க வந்து போனோம் அப்படிங்கற டீடைல் வீடியோ இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்து நந்தி ஹில்ஸ் போணும் அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெங்களூர்ல இருக்கீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்கல அந்த இடம் அப்படினா கண்டிப்பா போய் பாருங்க. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளியில போறோம் அப்படின்றதுக்காக பாப்பாக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை எல்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணிட்டு நாங்க வந்து வெளியில போய்ட்டோம். சோ சண்டே வந்து என்ன பிளான் பண்ணிருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். பஸ்ல போறதா இருந்தா 8:30 க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து நந்தி ஹில்ஸ்க்கே வந்து ஸ்ட்ரைட் பஸ் வந்து மெஜஸ்டிக்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க பெங்களூர்ல இருக்கீங்கன்னா மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அங்க ஸ்ட்ரைட் பஸ் வந்து நந்தி ஹில்ஸ்க்கு வந்து இருக்கும். நீங்க பைக்ல போறீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோட் தான் உங்களுக்கு வந்து ஒரு 1 or 1.5 hours-ல வந்து நீங்க வந்து நந்தி ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. சாட்டர்டே எங்க சித்தி வீட்டுக்குலாம் போயிட்டு அங்க வந்து பாப்பா வந்து பாத்தீங்கன்னா கேம்லாம் விளையாடிட்டு இருந்தா. சோ அத முடிச்சிட்டு நைட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சோ மார்னிங் நாங்க எழுந்திருக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து இட்லி அதுக்கு அப்புறம் வடகரி இதெல்லாம் செஞ்சு நாங்க நல்லா சாப்பிட்டு ஒரு 11:30 போல நாங்க வந்து பாத்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ்க்கு வந்து கிளம்பணும். இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டில தான் வந்து கிளம்புறோம். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இது வந்து நான் பண்ண பிரேஸ்லெட் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்றேன். அதுக்கு அப்புறம் பாப்பாக்கும் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டோம். பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டி-ஷர்ட் போட்டு அதுக்கு அப்புறம் வந்து அவளுக்கு வந்து ப்ளூ கலர்ல வந்து நான் வந்து ஸ்கர்ட் வந்து வியர் பண்ணிருக்கேன். சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் டாப் தான் வியர் பண்ணிருக்கேன். போகும்போது எங்களால வந்து எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா நாங்க போற வழி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ட்ரைட் ஹைவேல வந்து நாங்க வந்து நந்தி ஹில்ஸ்க்கு வந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹல்லி சைடு இந்த வில்லேஜ் சைடு வந்து நாங்க சுத்திட்டு தான் போனோம். சோ ஹெப்பால் சைடு போயிட்டு அதுக்கு அப்புறம் எலங்கா அதுக்கு அப்புறம் தொட்பலாப்பூர் அதுக்கு அப்புறம் நந்தி ஹில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். நந்தி ஹில்ஸ்க்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட வந்து நாங்க வந்து வழி மாறி போயிட்டோம். அதுக்கு அப்புறம் அகைன் நாங்க வந்து ரூட் கண்டுபிடிச்சு மறுபடியும் நந்தி ஹில்ஸ்க்கு வந்து கரெக்ட்டா வந்துட்டோம். நாங்க நந்தி ஹில்ஸ் ரீச் ஆனதும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்தோம். சோ 2 பேருக்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 40 rupees ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. நம்ம மெஜஸ்டிக்ல இருந்து ஸ்ட்ரைட் பஸ் வந்து இங்க வந்து வருது. சோ உங்களுக்கு பஸ்ல வந்தீங்க அப்படினா 2 hours கிட்ட டிராவல் வந்து வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் பைக்ல அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க. டிக்கெட் எடுத்து முடிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து வாங்கிட்டாங்க. சோ நாங்க வந்து உள்ள வந்து வந்துட்டோம். உள்ள நீங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து சன்ரைஸ் பார்க்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து போகும். உங்களுக்கு அங்கேயே போர்டுல வந்து எழுதிருப்பாங்க. சோ நீங்க வந்து அதை படிச்சுட்டு அந்த வழியா கூட போலாம். இல்ல கீழே வந்து கொஞ்சம் சுத்தி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கீழேயும் வந்து சுத்தி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளம் டஸ்ட்பின் அதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயே கிடைக்குது. இன்னும் மேலே போனீங்க அப்படின்னா நிறைய ஷாப் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இங்கே இருக்க ஸ்விட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து வரும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே மேலே இருக்கு இல்லையா அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து இங்கே வரும். ஸோ நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து தண்ணி ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயே வந்து ஒரு வேன் இருந்தது. ஸோ அந்த வேன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே மலைக்கு மேலே நம்மளை கொண்டு போகிறதுக்கான அந்த வேன் அது. ஸோ இதுக்கு வந்து 20 to 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஸோ நாங்கள் வந்து வண்டியிலலாம் போகல. நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்தே போயிட்டோம். கீழே வந்து ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்க் மாதிரி செட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எதுவும் இல்லை, உள்ளே வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கெல்லாம் போகலை. இங்கே குளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ அதில் நிறைய வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் பெங்களூரில் தான் இருக்கீங்க இது வரைக்கும் நந்தி ஹில்ஸ் பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் நந்தி ஹில்ஸ் ரீச் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 அப்படி இருக்கும். பட் எவ்வளோ குளிராக இருக்குன்னா அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. வெயில் வந்து இருக்குது பட் வெயில் அடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் பண்ணியிருந்தாங்க. அதை கீழே இருந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. நம்ம சன்ரைஸ் பார்க்க போவோம் இல்லையா ஸோ அங்கே போகிறதுக்கு. அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் வர மாதிரி வந்து பார்க் வழியாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரூட்டு. அந்த ரூட்லேயும் நீங்கள் நடந்து போகலாம்.
இல்லைனா இந்த மாதிரி இந்த ஸ்டெப் போகிற வழியிலையும் நீங்கள் வந்து நடந்து போகலாம். இங்கே வந்து நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக கூட நீங்கள் நடந்து போகலாம். பஸ் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வழியாக தான் நாங்கள் வந்து மேலே போகணும். ஸோ மேலே போய் ரீச் ஆனதும் இங்கே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம், பர்கர், பீஸா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். பட் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கி சாப்பிடவே இல்லை. ஏன்னா அவ்வளோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்தது. லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக வந்து லஞ்சே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டென்ட் இருக்கும். நீங்கள் போயிட்டு உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய வந்து குரங்கு வந்து இருக்கும். நம்ம எதனா ஃபுட்டு கையில் வச்சுருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண வரும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நீங்கள் 2 பேராக போகிறீங்க இல்லை சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கேங்காக போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து டென்ட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மலை ஏறி வரும்போது ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அந்த டென்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும் அந்த பிளேஸு. நாங்கள் அதனால் அந்த பக்கம் போகல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் போகணும். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்த கோயில் மட்டும் நாங்கள் வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து இந்த சன் ரைஸ் ஆகிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. 600 வருஷம் வந்து பழமையான கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்து வந்து இருக்கும். இது வந்து ஆஞ்சநேயர் கோயில். இது நாங்கள் கோயிலுக்குள்ளே போகல. பட் இந்த மலை மேலே இப்படி ஏறி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கோவில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா சன் ரைஸ் ஆகக்கூடிய இடம் வந்து இங்கே தான். இங்கே வந்து ஒரு டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க இன்னும் அந்த டென்ட் மேலே போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே வியூஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய பெஞ்ச் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஆயா வந்து இருக்கிற அந்த கிளைமேட்டெல்லாம் ரசிச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா காஃபி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து நிறைய எடுத்தோம். நாங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டமாக இல்லை, ஓரளவுக்கு கிளியராக தான் இருந்தது. ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 தான் ஆகுது. ஸோ 2:30, 3 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த கோயில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பேராகிளைடிங் வந்து உங்களுக்கு தெரியுதா, அது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் வந்து உங்களுக்கு இருக்குது. கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து போய் கோயிலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேராகிளைடிங் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து போகலாம். அங்கே போயிட்டு நீங்கள் வேணுன்றவங்க அந்த ரைடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெருசாக எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம். காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு 4:45 போல் நாங்கள் வந்து கீழே வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் இருந்து நந்தி ஹில்ஸ் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 4:30க்கே கீழே இறங்கணும் அப்படின்னா ஒரு 5:15 போல் கிளம்புனா நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 5:15க்குலாம் நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:30 அப்படி இருக்கும். எலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து நிறையா போகும். ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.